இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ரெண்டு டேர்ம்ஸ். அதாவது ஒன்னு வந்து ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பு. ரெண்டாவது தீர்ப்பாணை அப்படின்னு சொல்லக்கூடிய டிக்ரி அப்படின்றது. இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் என்ன அர்த்தம், ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்சஸ் இருக்கு, சிவில் ப்ரொசீஜர் கோட்ல என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பத்தி இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டிக்ரினா என்னன்றது தெரிஞ்சுப்போம். செக்ஷன் 2 clause 2 சிவில் ப்ரொசீஜர் கோட்ல டிக்ரின்ற வார்த்தை வந்து டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு. இதுல என்னன்னா ஃபார்மல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அட்ஜுடிகேஷன் இன் a civil suit which finally and conclusively decides rights of parties with respect to all or any of the matters in issue. Decree may be preliminary decree or final decree. Decree order for rejection of plaint is deemed to be a decree. சரி, இதை வந்து ஃபுல்லா சொல்லிட்டேன். என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஃபார்மல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அன் அட்ஜுடிகேஷன். ஒரு அட்ஜுடிகேஷன் அதாவது ரெண்டு பேருக்கும் நடுவுல நடந்த ஒரு தீர்வு காணல் அப்படின்றது ஒண்ணு நடந்து, அந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணலை வந்து ஒரு எழுத்து வடிவமா வந்து எழுதி கொடுக்கிறது. ஃபார்மல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அன் அட்ஜுடிகேஷன் இன் a civil suit. சிவில் வழக்குல இந்த மாதிரி ஒரு அட்ஜுடிகேஷன் ஒன்று நடந்து, அது வந்து ஒரு பார்ட்டியோட உரிமைகளை கன்க்ளூசிவா அதாவது முடிவா அறிவிக்கக்கூடிய அளவுக்கு, நிரந்தரமா அதை வந்து முடிவு செய்யக்கூடிய அளவுக்கு கன்க்ளூசிவா டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஒரு தீர்ப்பாணை. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எழுத்து வடிவமா இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஷனுக்கு பேரு தான் டிக்ரி அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு சிவில் வழக்குல கொடுத்திருக்கணும். இது வந்து ஒரு பார்ட்டி இல்ல 2-3 பார்ட்டியோட ரைட்ஸை கன்க்ளூசிவா டிட்டர்மைன் பண்ணணும். அதாவது முடிவா இதுதான் தீர்வுன்னு சொல்லியிருக்கணும். சோ இது மேல ஒரு அப்பீல்ன்றது இருக்கு. இதுதான் முடிவான ஒரு தீர்ப்புனா இது மேல அப்பீல், நான் அப்பீலபிள் டிக்ரீஸ்ன்றது இருக்கு. அதுக்கப்புறம் வருவோம். சோ இது வந்து ஒரு அப்ளிகேஷன் ரிஜெக்ஷன், பிளைண்ட் ரிஜெக்ட் ஆகணுன்றதுக்கான ஒரு அப்ளிகேஷன் போட்டு அந்த பிளைண்ட் ரிஜெக்ட் ஆகப்பட்டதுன்னா அது ஒரு டிகிரின்றது கணக்காயிடுறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. டிகிரி வந்து பிரிலிமினரி டிகிரியா இருக்கலாம், இல்ல ஃபைனல் டிகிரியாவும் இருக்கலாம். அதாவது ஒரு பார்ட்டிஷன் சூட் எடுத்துக்கோங்க. பார்ட்டிஷன் சூட்ல கேட்கக்கூடிய பிரேயர் என்ன, யார் யாருக்கு எவ்வளவு ஷேர் இருக்கு அப்படின்றத கேட்டு அதுக்கப்புறம் அந்த ஷேரை வந்து பிரிச்சு கொடுக்குமாறு இன்னொரு ரெண்டாவது கட்டத்துல ஒரு தீர்ப்பு. முதல் தீர்ப்பாணை பிரிலிமினரி டிகிரி வந்து எல்லாருக்கும் எவ்வளவு ஷேருக்கான என்டைட்டில்மெண்ட் இருக்குன்றது. செகண்ட் ஃபைனல் டிகிரி இறுதிக்கட்ட தீர்ப்பாணைன்றது வந்து யார் யாருக்கு எந்தெந்த பகுதி அவங்களுக்கு வந்து பாகம் பிரிச்சு கொடுக்கணும்ன்றது இருக்கு. சோ பிரிலிமினரி டிகிரின்றது இருக்கு, ஃபைனல் டிகிரின்றது இருக்கு. இது பார்ட்டிஷன் சூட்ஸ்ல இருக்கு. மார்ட்கேஜ் சூட்ஸ்ல எவ்வளவு பணம் வந்து சேரணும்ன்றது இருக்கு, அடமானம் அப்படின்னு எவ்வளவு பணம் வந்து சேரணும்ன்றது இருக்கு. ஃபைனல் டிகிரி வந்து அந்த பணம் வந்து இந்த நாளைக்குள்ள கொடுக்கலன்னா அது எப்படி ஸ்டெப்ஸ் எடுக்கணும்ன்றது இருக்கு. சோ இந்த மாதிரி பிரிலிமினரி டிகிரியா இருக்கலாம், ஃபைனல் டிகிரியாவும் இருக்கலாம். ஆனா இது இறுதியா ஒரு பார்ட்டியோட உரிமைகளை நிலைநாட்டும் விதமாக ஒரு எழுத்து வடிவமா ஒரு சிவில் வழக்குல கொடுக்கப்படுற ஒரு தீர்ப்பாணைக்கு பேர் தான் டிகிரி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சோ இது வந்து ஒரு டிக்ரிட்டல் ஆர்டர்னு கூட சொல்லுவாங்க. ஒரு சில ஆர்டர்ஸ்க்கு வந்து டிகிரியோட ஃபோர்ஸ் இருக்குன்றதுனால டிக்ரிட்டல் ஆர்டர்ஸ்னு கூட சொல்லுவாங்க. டிகிரி அப்படின்றதுக்கு என்னெல்லாம் எசென்ஷியல்ஸ்ன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு சிவில் வழக்குல தான் இருக்கணும், ஒரு சிவில் சூட்ல தான் ஒரு டிகிரின்றது வரும். ரெண்டாவது பிளைண்ட்ல ஆரம்பிச்சு இறுதியா டிகிரியில முடியும். ஆரம்பம் வந்து ஒரு வாதுரை பிளைண்ட் ஒருத்தர் சப்மிட் பண்றேன்னா வழக்கு ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் டிகிரியில முடியறது. சரி, இது ரெண்டாவது கேட்டகரி. மூணாவது எசென்ஷியல் அப்படின்றத பார்த்தோம்னா இட் மஸ்ட் கன்க்ளூசிவ்லி டிட்டர்மைன் தி ரைட்ஸ் ஆஃப் தி பார்ட்டிஸ். அதாவது இறுதியா உறுதியா இவருக்கு இதுதான் உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணப்படணும். சோ இது மூணும் இருக்குன்னா அது வந்து எசென்ஷியல் ஒரு டிகிரி. ஒரு கேஸ் நம்பர் ஆகாம அதுக்கு வந்து ஒரு ரிட்டர்னோ இல்ல வேற எதனா நடந்ததுன்னா அது டிகிரி கிடையாது. ஏன்னா கேஸ் நம்பர் ஆயிட்டு ரெஜிஸ்டர் ஆகப்பட்டதுன்னா அப்போதான் அது டிகிரின்ற வார்த்தைக்கான வேலிடிட்டி வருது. ஒரு லோக் அதாலத்துல கொடுக்கக்கூடிய தீர்ப்பு, ஒரு செட்டில்மெண்ட், இல்லைன்னா ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்பிட்ரேஷன்ல கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு, அதெல்லாம் வந்து ஒரு டிகிரிக்கான வேல்யூ இருக்கு, ஒரு தீர்ப்பாணைக்கான வேல்யூ இருக்கு. ஏன்னா ஒரு செட்டில்மெண்ட் இது வந்து ஒரு காம்ப்ரமைஸ் டிகிரியா கூட இருக்கலாம். எல்லாரும் சமரச முடிவுக்கு வந்து அதை பேஸ் பண்ணி ஒரு தீர்ப்பாணை கூட கொடுக்கலாம். இது வந்து ஒரு ரெண்டு பேருக்கும் இருக்கிற முடிவுகளை வந்து பிரச்சனைகளை வந்து முடிவு செய்யும் விதமா இருக்கிறதே தவிர்த்து அது கன்க்ளூசிவா இருக்கணுமே தவிர்த்து அது வந்து ஒரு காம்ப்ரமைஸ் மெமோவா கூட இருக்கலாம், காம்ப்ரமைஸ் மெமோ மூலமா வந்த டிகிரியா கூட இருக்கலாம், இல்ல லோக் அதாலத்ல இருந்து வந்த டிகிரியா இருக்கலாம், இல்ல மீடியேஷன் சென்டர்ல இருந்து வந்த ஒரு அக்ரிமெண்ட் மூலமா வந்த டிகிரியா இருக்கலாம், இல்லைன்னா
ஒரு ஆர்பிட்ரேஷன்ல நடந்த ஒரு அவார்டா கூட இருக்கலாம். சோ ஒரு டிகிரின்றது வந்து எதுல வேணாலும் இருக்கலாம். ஒரு சிவில் வழக்குல இருந்து இது ஒரு சிவில் கோர்ட் இல்ல ட்ரிபியூனல்ல இருந்து வரக்கூடிய ஒரு டிகிரியா இருக்கணும். ஒரு ரெவென்யூ ட்ரிபியூனல் இருந்து கூட ஒரு டிகிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ டிகிரினா என்னன்றது பார்த்தோம். ஜட்மெண்ட் என்ன, தீர்ப்பு அப்படின்னா என்ன? தீர்ப்பாணைன்றது வந்து தீர்ப்புல இருந்து வெளியே வருது. ஒரு ஜட்மெண்ட் இதுதான் வந்து இவங்க பிரச்சனைக்கான தீர்வு அப்படின்னு ஒரு ஜட்மெண்டோட பாஸ் பண்றாங்கன்னா அந்த ஜட்மெண்ட்ல இருந்து வரக்கூடியதுதான் என்ன ஆர்டர்ஸ் பாஸ் பண்றாங்க, அந்த ஜட்மெண்ட்டை அமல்படுத்த வேண்டிய பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தீர்ப்பாணை. ஜட்மெண்ட் அப்படின்றது வந்து செக்ஷன் 2 clause 9 சிவில் ப்ரொசீஜர் கோட்ல டிஃபைன் ஆகப்பட்டிருக்கு. ஜட்ஜ் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் as to the grounds of the decree or order, அதாவது ஒரு ஆணை அல்லது ஒரு தீர்ப்பாணை சம்பந்தப்பட்ட காரணங்களை விவரிச்சு கொடுக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் தான் ஜட்மெண்ட். ஜட்மெண்ட் வந்து ரொம்ப சிம்பிளா டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு. டிகிரிக்கு இவ்வளோ எசென்ஷியல்ஸ் சொன்னோம். இது வந்து ஒரு சிவில் வழக்கா இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. ஒரு ஆணை இல்ல ஒரு தீர்ப்பாணைக்கான காரணங்களை வந்து விவரிச்சுக்க சொன்னா அது பேர் ஜட்மெண்ட்னு அர்த்தம். ஜட்மெண்ட்ல நிறைய வகைப்பாடுகள் இருக்கு. இது வந்து சிவில் ப்ரொசீஜர் கோட்ல எழுதப்பட்டனாலும் பிரிலிமினரி ஜட்மெண்ட்னு இருக்கு, ஃபைனல் ஜட்மெண்ட்னு இருக்கு. பிரிலிமினரி அப்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, ஃபைனல் ஜட்மெண்ட்ன்றது இருக்கு. ஃபைனல் ஜட்மெண்ட்ன்றது ஒரு கேஸ முடிவா ஒரு தீர்ப்பு கொடுக்கக்கூடியது, அந்த நிலையில இருக்கிறது வந்து ஃபைனல் ஜட்மெண்ட். பிரிலிமினரி ஜட்மெண்ட் வந்து அதுக்கான ஆரம்ப கட்ட ஒரு சில அப்ஜெக்ஷன்ஸ் வந்து முடிவு செய்யறதுக்கு பேர் பிரிலிமினரி ஜட்மெண்ட். இந்த பிரிலிமினரி ஜட்மெண்ட் வந்து பிரிலிமினரி அப்ஜெக்ஷன்ஸ் ஒரு சில லிமிடேஷன் பேசிஸ்ல வந்து இந்த கேஸை வந்து செல்லாதுன்னு சொல்லலாம். இல்லைன்னா ரெஸ்டுடிகேட்டா இந்த கேஸ் வந்து மெயின்டைனபிளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். நிறைய ரீசன்ஸ் வந்து சொல்லி டிஃபெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ரீசன்ஸ் வந்து டிஃபெண்ட் பண்ணச்சு அது சம்பந்தமா கொடுக்கக்கூடிய தீர்ப்புக்கு பேர் பிரிலிமினரி ஜட்மெண்ட். முடிவா கொடுக்கக்கூடிய தீர்ப்புக்கு பேர் ஃபைனல் ஜட்மெண்ட். இன்டர்லாக்குட்டரி ஜட்மெண்ட்னு இருக்கு, இடைக்கால தீர்ப்பு அப்படின்றது இருக்கு. ஒரு ஸ்டே ஆர்டர்ல அந்த ஸ்டே ஆர்டர் எதுக்காக கொடுக்கப்பட்ட எந்த காரணத்தினால கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி கொடுக்கப்படுற ஜட்மெண்ட்டுக்கு பேர் இன்டர்லாக்குட்டரி ஜட்மெண்ட். சோ இந்த மாதிரி நிறைய ஜட்மெண்ட்ஸ்ல நிறைய வகைப்பாடுகள் இருக்கு. சரி, இப்போ இந்த ஜட்மெண்ட்னா என்ன, டிகிரினா என்னன்னு ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பார்த்தோம்னா அப்பீலபிள் டிகிரிஸ்னு இருக்கு. எந்த டிகிரி மேல எங்க அப்பீல் ஃபைல் பண்றதுன்றது இருக்கு. சோ அந்த அப்பீல் ஃபைல் பண்றது அந்த பர்டிகுலர் அந்த ட்ரிபியூனல் அப்பலேட் பாடியோட ஜூரிஸ்டிக்ஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த டிகிரியோட நேச்சர் தன்மை வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு எக்ஸ்பார்ட்டி டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு டிகிரி ஃபார் டிஸ்மிசல் ஃபார் டிஃபால்ட் வந்து ஒரு டிகிரி கிடையாது. சூட் வந்து டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட்ன்றதுனால அப்பீல் ஃபைல் பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து ஒரு டிகிரி கிடையாது. ஒரு டிகிரி இல்லாத ஒரு விஷயத்து மேல ஹைகோர்ட்ல ரிவிஷன் பெடிஷன் ஃபைல் பண்ணலாமே தவிர்த்து மேல் கோர்ட்ல வந்து அப்பீல் ஃபைல் பண்ண முடியாது. சோ இதுதான் பேசிக் ரீசன். சோ இது வந்து டிகிரியா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் கேஸ் வந்து முடிவு பண்ணிக்கணும். இல்லைன்னா ஆர்டர்னாலும் அது வந்து ஒரு டிகிரேட்டல் ஆர்டரா இல்ல சாதாரணமா ஒரு ஆர்டரா அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும்னா அது ஃபர்ஸ்ட் அதனோட எசென்ஷியல்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். சோ எசென்ஷியல்ஸ் இதுதான் 2 clause 2ல கொடுக்கப்பட்டது. டிகிரினா என்னன்றது கொடுக்கப்பட்டிருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது மேல அப்பீல் போறதா இல்லையான்றது தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இந்த வீடியோ.